காஞ்சி மகா பெரியவா எப்போதும் உலகத்துக்கு நல்லது நடக்கணும், மக்களுடைய துன்பம் நீங்கணும் என்பதற்காக ராம நாம ஜபத்தை உபதேசம் செய்தார். அதற்காக ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க என்று மக்களுக்கு கூறி ஊக்கமளித்தார். ராம நாமம் எழுதினவர்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையின்படி தங்க காசு, பொன் காசு அளிக்கும் ஒரு விதியும் இருந்தது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் ராம நாமம் நிறைய எழுதி தங்க காசு வாங்க ஆசைப்பட்டு வந்தான். ஆனால் கணக்கு பார்த்தபோது அவன் எழுதிய எண்ணிக்கையில் சிறிது குறைவு இருந்தது. அதனால் மேனேஜர் சொன்னார், கணக்கு பூர்த்தியாகலை, விதிப்படி தங்க காசு கொடுக்க முடியாது. பையன் சின்னவன், மனசு நொந்துடுவானோ என்று பெரியவாவுக்கு தெரிந்தது. பெரியவா செய்த அதிசயம். பெரியவா சொன்னார், விதியும் குலையக்கூடாது, பையனின் மனமும் உடையக்கூடாது. அதனால் குறைவாக இருந்த ராம நாம எண்ணிக்கையை மற்ற பக்தர்களிடம் எழுத வைத்து பூர்த்தி செய்து, பிறகு அந்த பையனுக்கு தங்க காசு, பொன் காசு கொடுக்கச் செய்தார். பையன் மகிழ்ச்சி அடைந்தான். விதியும் காப்பாற்றப்பட்டது, கருணையும் காக்கப்பட்டது. இதிலிருந்து பெரியவா உணர்த்தியது, தர்மம் கருணை இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். ராம நாமம் சொன்னவனுக்கு இறுதியில் அருள் வந்து சேரும். உலகில் குறை நன்மை இரண்டும் இருக்கும். நல்லதை மட்டும் பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஈஸ்வர சந்நிதியில் நடப்பதெல்லாம் நன்மைதான். ராம நாமத்தின் மகிமை. ராமா என்பது தாரக மந்திரம், பிறவி கடலை தாண்ட வைக்கும் மந்திரம். ராமராஜ்யம் சுபிட்சமாக இருந்தது ராம நாமத்தினால்தான். அதனால்தான் பெரியவா அனைவருக்கும் கூறினார், ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்க, துன்பம் தானாக கரைந்து போகும். இணைந்திருங்கள் என்றென்றும் KMP பக்தி இறைப்பணியில் உங்களுக்காக.